டிப்ஸ் நம்பர் 1ல நம்ம கட் பண்ணோம் அந்த ஷாம்பு பாட்டிலுடைய மேல் பகுதி அதை தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மேல் பகுதியில் 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரியே நம்ம அழகாக இந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நீங்கள் ஹூக்லையும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயுமே நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக நாட் போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அழகாக ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்ச பிறகு அந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை நம்ம அப்படியே அந்த சோப்பு டப்பாவிலே போட்டுருவோம். அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து சோப்பில் பட்டு சோப்பெல்லாம் கரைஞ்சி நிறையவே வீணாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் நீங்கள் ஸ்க்ரப்பரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பகுதி வழியாக கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். ஸ்க்ரப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ சோப்பும் உங்களுக்கு வீணாகாமல் இருக்குங்க. இதை நீங்கள் கிச்சனில் சிங்கில் இருக்கக்கூடிய அந்த குழாயிலேயே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். அப்படி சிங்கில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா சிங்க்கு சைடில் இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பரை போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான 2 டிப்ஸ் பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க.